நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். பாருங்க, 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது வணக்கறதுக்குங்க. பாருங்க, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, வரமிளகாய் நம்ம தேவையான அளவு, வரமல்லி 1 ஸ்பூன் போட்ட போது, ரொம்ப போடக்கூடாது. மிளகு 1 ஸ்பூனு, தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியில் ஒரு 4 தக்காளி, அப்போதான் நல்லா கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதை நம்ம வந்து வணக்கிடலாம். சட்டி காயிட்டோம். வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டுற எல்லாத்தையும். இப்போ இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதையும் போட்டுருங்க மறக்காம. இப்போ இதை நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், கருகாமல் வறுக்கணும். சரிங்களா? அப்போதான் நல்ல மசாலா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்க, இப்போ நம்ம வதக்கி தண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே சட்டியில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி போட்டிருக்கோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வணக்கணும். அந்த தோல் உரியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வணக்கணும். பாருங்க, மிக்சி ஜாரில் போட்டு வச்சிட்டேன். இதை வந்து இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரே ஒரு அடி மட்டும் அடித்தா போதும். அடித்தாதான் நம்ம இதுக்கு மேலே தக்காளி போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்க, எந்த அளவுக்கு நான் ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ தக்காளி வதக்கிட்டோம், நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். இப்படிதான் அரைச்சி வைக்கணும். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்காங்க, ஏன்னா நம்ம கறி போட்டு வேக விட போகிறோம். கறி வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க, ஒரு அரை வேக்காடு வெந்தா போதும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம வணக்கி விட்டுடலாம். சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா முருகலாக வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். சிம்மிலேயே வச்சு வணக்குங்க. பச்சை வாசம் போகிறதுக்கும் இந்த வெங்காயம் நல்லா வணக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டோங்க. நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஊற்றிடலாம். சிம்லேயே வச்சு வதக்குங்க. வதக்க வதக்க நம்மளுக்கு நல்ல வாசம் வந்து நல்லா வெளியே வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். பாருங்க, இப்போ நம்ம வந்து வதக்கிட்ட நல்லா இந்த அளவுக்கு வதக்கிருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த கறியை ஊற்றிடலாம். சிக்கன் விட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மசாலா இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கறியில் போட்டிருக்கீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவி நிறையாவே இருக்கும் தாராளமா. பாருங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போதும், காரமாக இருக்கும், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டுறேன். இப்போ ஒரு கலக்கிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் கலக்கணும். இது நல்லா சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு. சரிங்களா? அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி.